ஸோ இன்னைக்கு காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீயை போட்டு கீழ் சுவிட்சையும் ஆன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகாம டிக்கி டிக்கின்னு சவுண்டு போட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வண்டி இருந்துச்சுன்னா அதுக்கு 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லைனா ஸ்டார்டர் ரிலே போயிருக்கணும். ஸோ நான் அதை பேக் ட்ராக் பண்ணலான்னு சொல்லிட்டு பேட்டரி நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். மல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது 12.5 வோல்ட் இருந்துச்சு. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ டேரெக்டாக ஸ்டார்டர் ரிலே ரீப்ளேஸ்மெண்ட்டோட வீடியோவாக இந்த கண்டென்ட்டை காட்டுறேன். ஸோ சீட்டை கழட்டுறது ஆஸ் யூஷுவல் தான். 10 mm 3 ஸ்பேனர் வச்சு ஃப்ரண்ட் சீட்டை கழட்டிட வேண்டியதான். சீட்டை கழட்டின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டார்டர் ரிலே இருக்கிற இடத்துக்கு போகணும். ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 8 நட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு 2 இருக்கும். 7 8. ஸோ இந்த 8 நட்டையும் பத்திரமா சேஃப் கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நெட்டில் வாஷர் இருக்கும், சில இதில் இல்லை. ஸோ எது இருந்தாலுமே கரெக்டாக எடுத்து சேஃப்டி பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 8 நட்டை கழட்டணுமா அந்த பேனல் ரிமூவ் பண்ணணும். ஸோ லைட்டாக தள்ளிங்கன்னா வெளில வந்துடும். இதை எடுத்தால் தான் ஸ்டார்டர் ரிலே இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியும். ஸோ ஸ்டார்டர் ரிலேன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்களா அந்த 2 நட்டு இருக்கிற மாதிரி இருக்கா, அதான் ஸ்டார்டர் ரிலே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீ ஆன் பண்ணிட்டு கீழ் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். பட் வண்டி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டர் ரிலேவை டேரெக்ட் பண்ணுறோம். டேரெக்ட் இந்த சென்ஸ் அந்த 2 நட்டையும் நம்ம ஸ்பேனர் வச்சு நம்மளோட ஸ்கூட்டர் வச்சு டேரெக்ட் பண்ணோம். நல்லா ஸ்பார்க் அடிக்கும். சில டைம் நெருப்பு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டேரெக்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரிலே தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஜம்முன்னு ஸ்டார்ட் ஆகி நிற்கிது. பேட்டரியும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ரிலே தான் போயிடுச்சு. இப்போ நம்மளோட அடுத்த வேலை இந்த ரிலேவை கழட்டிட்டு புது ரிலே வாங்கி மாட்டணும். இந்த ரிலேவை கழட்டுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடிப்பிடிச்ச வேலை தான். ஏன்னா அது கரெக்டாக உள்ற சீட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு நெட்டை கழட்டுறோம், சைடில் உள்ள நெட். ஓகேவா? அப்புறம் நம்ம ஃபுட் ரெஸ்ட்டும் கழட்டுற மாதிரி இருக்கும். சைட் ஃபேரிங்கோட அந்த நெட்டு கழட்டணும் அவசியம் இல்லை. பட் நான் கழட்டிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் ரெஸ்ட்டை கழட்டணும். அதே மாதிரி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஐ மீன் டைரக்ட் பண்ணது ஸ்டார்டர் ரிலேவை. பட் மாற்றுறதுக்கு முன்னாடி பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கழட்டிட்டு தான் நம்ம மாற்றணும். ஏன்னா அந்த ஸ்டார்டர் ரிலேவோட ஒயர் வந்து பாடியில் பட்டுச்சுன்னா வண்டி ஃபயர் ஆயிரும். ஸோ பேட்டரி டெர்மினல் கழட்டிட்டு அதுக்கப்புறமா மட்டும் ஸ்டார்டர் ரிலே மாற்றுங்க. எல்லாத்துலேயும் ஸ்க்ரூ இருக்கும், அதை எடுத்துக்கினாலும் தெரியும். அண்ட் இதான் நம்மளோட பழைய ஸ்டார்டர் ரிலே. ஸோ ஒரு வண்டிக்கும் கரெக்டான பார்ட் நம்பர் பார்த்து வாங்குங்க. ஏன்னா அவெஞ்சர் 220 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்ட் நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வண்டியில் ஒர்க் ஆகுது. வேறு எது போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நான் 99rpm.com வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ பழச கரெக்டான பார்ட் நம்பர் தெரிஞ்சிச்சு. ஸோ பார்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா JP43000. ஸோ அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணால் வாங்கிட்டேன். கடையில் எங்கேயுமே கிடைக்கல. ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க பஜாஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டியே. ஸோ ஆன்லைனில் இருந்துச்சுன்ட்டு வாங்கிட்டேன். ஸோ இதான் நம்மளோட புதுசு. அதில் இன்பில்ட்டாக ஒரு ஃபியூஸும் இருக்கும். ஸோ பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா JP43000 சேம் நம்பர் இருக்குது. புது பீஸாகவும் இருக்குது. இந்த பின் கனெக்டர் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்களா. இந்த பின் கனெக்டர்லாம் சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் வேறு பார்ட் நம்பர் வாங்கினீங்கன்னாக்கா. பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. ஸோ பழத்தை கழட்டியாச்சு. பூஸ் போடும்போது அந்த 2 நட்டையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு நம்ம எந்த 2 ஒயரை கழட்டணுமோ அதே 2 ஒயரை கரெக்டாக இந்த பொசிஷனில் வைக்கணும்.
ப்ளஸ் இது மாட்டுறதுக்கான இடத்துல ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேட்டரி நெகட்டிவ் டெர்மினல் ஃபஸ்ட்டு கட்டிடுவோம். அதுக்கப்புறமா தான் இதை மாட்டணும். அந்த 2 ஒயர் தான் நம்ம கழட்டினது. ஃபஸ்ட்டு இந்த சாக்கெட்டை மாற்றிட போகிறோம். மாட்டியாச்சா? இப்போவே ரெடி ஆயிடுச்சு. 90% ஒர்க்கு முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு இது எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல திரும்பி ஃபீட் பண்ணணும். பட் சீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கழட்டின அந்த 2 ஒயரையும் கரெக்டாக அந்த நெட்டை போட்டு ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். ஒயர் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஜாம் பேக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கடி பிடிச்ச வேலை தான். பட் ஆனால் போட்டுற முடியும். ஒரு 2-3 அட்டெம்ப்ட் எடுத்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட் கழண்டிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது. ஆனால் கழட்டி மாட்டி கடைசியில் போட்டுடலாம். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப சிம்பிள் தானே. அந்த 2 ஒயர் போடணும், 10 mm ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணணும், அப்புறம் அந்த சாக்கெட் சொறி விட்டுணும், அவ்வளோதான். டன். நம்ம வேலை முடிந்தது. நெக்ஸ்ட் பேட்டரி டெர்மினல் கனெக்ட் பண்ணுற வேண்டியதான். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கண்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பக்கா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? எதெல்லாம் கழட்டும் போதெல்லாம் மாட்ட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேனல் மாட்டிடலாம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை சுற்றி ஒரு 6 நட் இருக்கும், அப்புறம் கீழே 2 நட் இருக்கும். நீங்க பைக் ஆடுனீங்கன்னா 20 ஆடுது. நீங்க பைக் ஆடுனீங்கன்னா நானும் 20 ஆடுது. நீங்க மொபைல் ஆடுங்க. 1 2 3 4 5 6 7 8 நெட்டு போட்டுற வேண்டியதான். அப்புறம் இந்த சைடில் ஒரு நெட்டு, அப்புறம் கீழே இங்கே ஒரு நெட்டு, இங்கே ஒரு நெட்டு, அப்புறம் நம்மளோட ஃபுட் ரெஸ்ட் மாட்டிட்டா முடிஞ்சு. ஸோ இதை அப்படியே நான் மாட்டிடுறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.